ஃப்ரெண்ட்ஸ், பிரதர் சிஸ்டர் ட்ராமாவுடைய எபிசோட் 7ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோயின் வந்து லீய பார்க்க தான் வந்திருக்காங்க. லீ சொல்றாரு, நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்தனால உன் பர்த்டேக்கு கொஞ்சம் gift கூட கொடுக்க முடியலமா அப்படின்னு சொல்றாப்ல. உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் தாரேன் அப்படின்னு சொல்றப்போ, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அச்சீவர் ரூம்னு ஒரு ரூம் இருக்கு, சீக்ரெட் ரூம். அந்த ரூம்க்கு என்ன கூட்டிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, எவிடன்ஸ் தேடுறதுக்காக. எங்க அப்பாவுடைய நினைவுகளை நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இவர் யோசிச்சுட்டு சரி வாமா கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போகிறாரு. இந்த ரூம்குள்ளே வேறு வெளியாட்கள் போகக்கூடாது போல், இம்பார்ட்டன்ட் பேர் தான் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இவர் கொஞ்சம் ரூல்ஸ் அகேன்ஸ்டாகவே நம்ம ஹீரோயின் உள்ளே கூட்டு போகிறப்போ, இங்கே வந்துட்டியம்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இங்கே லீக் கேட்குறாரு. எங்கள் அப்பா வந்து எங்கே இருக்கிறப்போ ஒரு அவார்ட் ஜெயிச்சாரு, அந்த அவார்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ, சரிம்மா நான் போய் தேடிட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லீ போய் அதை தேட போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து தேட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே ஒரு டப்பா இருக்குது. அந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. இது என்ன பென்ட்ரைவ்டான்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனில் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா அதில் வந்து ஹீரோவுடைய அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க போலீஸ். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரே எரராக இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த அந்த டேட்டா ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஃபோனில். அதுக்கப்புறம் இருந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே சில மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்து நம்மளுடைய லீச்வான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வராப்புல. இதை மாதிரி வந்து நீ சொன்ன மாதிரி எந்த அவார்டுமே இல்லைம்மா, நான் தேடி பார்த்தேன், பிற்காலத்தில் வேணா கிடைச்சா உனக்கு தரனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இப்போ நம்ம போக வேண்டிய டைம் வந்துருச்சு, நம்ம இங்கே வந்தோன்னு தெரிஞ்சால் அதுக்கு பிரச்சனை ஆகிடுன்னு சொல்கிறாப்புல. இங்கே வீட்டுக்கு ஹீரோயின் போய் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. அது வெறும் அரெஸ்ட் பண்ணி ஹீரோவுடைய அம்மா கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்றது அது காட்டலை. ஒரு வேளை வந்து சரியாக நம்ம சேவ் பண்ணலையோ, திரும்ப நம்ம இந்த ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ, இங்கே ஹீரோவுடைய அம்மா காலையில் வந்தோடனே இதை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து போனதை காட்டுறாங்க. இப்போ வந்து உன் ஃப்ரெண்டையும் ரெடியூஸ் பண்ணி இதை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டா, இப்போ நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறப்போ, அம்மா விடுங்கம்மா நான் பார்த்துக்கிறேன்றத சொல்கிறான். அப்போ அம்மாவுக்கு உச்சக்கட்டத்தில் கோவம் வந்துருச்சு. உண்மையை சொல்லு, உனக்கு என்ன அவள் மேலே எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா நிஜமாலே அவன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, வேணா நீங்கள் ஏதாவது ஒரு பொண்ணை சொல்லுங்கள், நான் பிளைண்ட் டேட்டுக்கு போய் நான் கல்யாணம் வேணால் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அம்மாட்ட சொல்லிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ கோவிலில் கொஞ்சம் சோகமாக இருக்குது. ஏன்னா வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போகிறான்னு சொல்லிட்டான் இல்லையா அம்மாட்ட. இங்கே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா விதவிதமாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு இது போடலாமா அது போடலாமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து மேக்கப் எல்லாம் பக்காவாக போட்டுட்டு அவள் ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கா. அதே சமயம் வந்து இங்கே ஹீரோவும் என்ன பண்ணுறான்னா பக்காவாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக செலக்ட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் சொல்கிறா, நான் கொஞ்சம் வர லேட் ஆகிடுச்சு, நம்ம என்ன புக் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச மீல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான், ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பளை பையன் தான் முன்னாடி வரணும், இன்றைக்கி நான் லேட்டாக வந்துட்டேன், அதனால எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இவங்க 2 பேரும் வேறு வேறு ஆளோட டேட்டிங் வந்திருக்காங்க. இவ லீயோட வந்திருக்கா, நம்ம ஹீரோ வந்து ரயானோட வந்திருக்கான். 2 பேரும் வேறு வேறு ஆளோட டேட்டிங் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கையில் இங்கே ஹீரோயின் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு டேரெக்டாக ஒரு விஷயத்த கேட்குறா. இன்னொரு தடவை அந்த அச்சுவர் ரூமுக்கு என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைப்பா அது ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்ட், ஒரு தடவை நீ கூப்பிட்டு போனதுக்கே என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரில, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறப்போ, உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, அந்த ரூமுக்கு நான் போகையில் உனக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறப்போ, வேண்டாம் வேண்டாம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்து சாரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கப்போ அவளுக்கு கொஞ்சம் இரும்பல் வந்துடுது. இவன் உடனே பக்கத்தில் போயிட்டு என்ன உனக்கு ஜுரம் அடிக்குதா நான் பார்க்குறேன்னு சொல்லி பார்க்குறப்போ அங்கே தான் நம்ம ஹீரோ இருக்கான் போல இருக்குது. இவங்க 2 பேர் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவனால் எப்படி சும்மா இருக்க முடியும், ஹீரோனை டச் பண்ணிட்டு வேறு இருக்கானே. டக்குன்னு ஒரு பேரர் வந்து, சார் இந்த ரெட் வைன் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, நீ தப்பாக எடுத்து வந்திருக்கப்பா, நான் ஆர்டர் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த ஜென்டில்மேன் தான் வந்து உங்களுக்காக ஆர்டர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே உட்காந்துருக்கான் போல இருக்குது. இவங்க வெளியே உட்காந்துருக்காங்க. உனக்கு தான்டா மச்சான் எடுத்துக்கூடா அப்படின்ற மாதிரி பார்வையாலே சொல்கிறப்போ, ஹீரோயின் சண்டாலா பாவி எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறானேன்னு சொல்லிட்டு பீதியாரா. அதுக்கப்புறம் 2 பேரும் இங்கே டேட்டிங் வந்தீங்களா, நினச்சி கூட பார்க்கல, சரி என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேஷுவலாக கிளம்பிடுறான். ஹீரோயினுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, இது வந்து பிளான் படி ஹீரோ பண்ணுறானா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு. அதே சமயம் லீ சொல்கிறான், இந்த வைன் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, நம்ம லீயும் ஹீரோயினும் கிளம்பி காரில் வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் நம்ம ஹீரோ வந்து காரை நிப்பாட்டிட்டு சடன் பிரேக் போகிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிடுது, எதுக்காக இவன் வந்தான்னு சொல்லிட்டு. ஹீரோ பயங்கர கோவத்தில் வந்து காரை விட்டு இறங்கி போய் ஹீரோயினை தரன்னு இழுத்துட்டு வரான். இங்கே வந்து நம்மளுடைய ரேன் வந்து கீழே இறங்கிடுறாங்க. இங்கே வந்து லீக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியல. ஹீரோயினை பிடிச்சி காருக்குள்ளே ஏறுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றிட்டு நம்ம ஹீரோவும் காரில் ஏறி உட்காந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். இங்கே வந்து ரேனுக்கும் நம்மளுடைய லீக்கும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியல. 2 பேரும் வேறு வேறு ஆளோட டேட்டிங் வந்துட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ ஒரு காரை ஒரு ஓரமாக மலையில் நிப்பாட்டிட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, என்ன தான் நீ பண்ணிட்டு இருக்க, 2வது தடவை அவனை யூஸ் பண்ணி அந்த அச்சுவர்
ரூமுக்கு போய் அவனுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளத்த நீ கிரியேட் பண்ணிட்டு இருக்க. அது அவன் வேலைக்கு எவ்வளோ பெரிய தொந்தரவா அது தெரியுமா? நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்றப்போ, சரி உண்மைய சொல்லுங்க. எங்க அப்பா எப்படி இறந்தாரு? உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்படின்னு இவ கேட்கிறப்போ, இந்தா உங்க அப்பாவுடைய வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நீ பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்க்குறப்போ, அது அந்த ரிப்போர்ட்ல சூசைட் பண்ணிக்கிட்ட மாரி எழுதியிருக்கு. இப்ப பாத்தியா டாக்டர் இது 5 வருஷத்துக்கு முன்னாடி குடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு, இனிமே உனக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளு. மத்தவங்க கிட்ட போகாத தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு டோர் கதவு தொறந்து விட்டுட்டு, தயவு செய்து போயிடு. என் மூஞ்சிலயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா திட்டி விட்டுர்றான். காலையில நம்ம ஹீரோயின் வந்து லீய பார்க்க தான் வரா. அங்க லீ வந்து வேலை செய்றான். பட் ஹீரோயின பார்த்தும் கண்டுக்கல. அவனுக்கு ரொம்ப மன வருத்தம் ஹீரோ கூட போனது இவ. அதுக்கப்புறம் வந்து சொல்றா, "சாரி எங்க அண்ணன் கொஞ்சம் கோவமா இருந்தனால என்ன அப்படி கூட்டிட்டு போயிட்டா. நீ தப்பா நினைச்சுக்கிறாதப்பா" அப்படின்னு சொல்றப்போ, "பரவாயில்ல இருக்கட்டும். ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தான் செய்யும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, "அச்சீவர் ரூம்க்கு என்ன கூட்டிட்டு போனதுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன மன்னிச்சிடு. உனக்கு வந்து நான் ரொம்ப தொல்லை குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, "பரவாயில்ல இருக்கட்டும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாரி இங்க லீ ரொம்ப சேடா தான் இருக்கான் ஹீரோயின் மேல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து டிஜிட்டல் ஹோம்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான். அத தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லார்ட்டயுமே வந்து காட்டிட்டு இருக்கான். அவங்க வந்து அந்த டிஜிட்டல் ஹோம பார்க்குறாங்க. ஸ்விட்ச் போட்டா வந்து அடுப்பு எரியிற மாரி, எல்லாமே அந்த வீட்ல வந்து ஃபோன்ல வச்சே எல்லாமே பண்ற மாரி ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்காப்ல. அத வந்து எல்லார்ட்டயும் காமிச்சு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு இருக்கையில, திடுதிப்புன்னு வந்து அது ஃபுல்லாவே வந்து எரர் ஆகுது. இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம எல்லாரும் குழப்பமா இருக்கையில, வேலை செய்யல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ வந்து ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ வந்து அந்த கிம் இருக்கார் இல்லையா? அவர் சொல்றாரு, "சின்ன பசங்க சின்னத்தனமா பண்ணிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட்ட. அதான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு" அப்படின்ற மாரி ரொம்ப நக்கல் பண்ணிட்டு இருக்கப்போ, சிப்பு வந்து கருகி போயிடுச்சாம். இவன் சொல்றான், "சிப்ல ஒரு ஃபால்ட் ஏற்பட்டுருச்சு" அப்படின்ற மாரி இங்க மோஜோ சொல்லிட்டு இருக்கப்போ, "முதல்ல அது என்னன்றத பாருங்க. இந்த 3 நாள்ல வந்து டேட்டா வந்து எங்களுக்கு குடுக்கலன்னா நடக்கிறதே வேற" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஹீரோ வேலைய விட்டு போயிடணும்னு சொல்லிட்டு. இதுக்காக ரொம்ப மும்மரமா ஒர்க் போயிட்டுருக்கு. 3 நாளா கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து நம்ம லீ சொல்றாப்ல, "இது மாரி சிப்பு கருகி போச்சு. அது ரொம்ப லோ குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. அத பண்ணதே கிம்மு தான்" அப்படின்னு சொல்றப்போ, மோஜோ சொல்றான், "நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? அந்த கம்பெனிக்கு போயிட்டு நம்ம அந்த சிப்ப எடுத்துட்டு வரலாம்" அப்படின்ற மாரி இங்க மோஜோ ஒரு ஐடியா குடுக்குறான். அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த கம்பெனிக்கு போயிடுறாங்க. இவங்களுக்கு ப்ராடக்ட் பண்ணி குடுத்த அந்த சிப் எங்கன்றத வந்து அவங்க சர்ச் பண்றாங்க. அங்க போயிட்டு டெலிவரி மேன் மாரி வேஷம் போட்டு எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கப்போ, கரெக்ட்டா நம்ம வாங் போய் ஒரு அட்டைப்பெட்டிய பிரிக்கிறாப்ல. அதுல வந்து அந்த சிப் டூப்ளிகேட் சிப் நெறையா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இத பார்த்துட்டு, "இதுதான் கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து சிக்னல குடுத்துட்டு, "வாங்க போலான்னு" சொல்றப்போ, இத எடுத்துட்டு போகையில அந்த கம்பெனியோட ஓனர், "நீங்க எப்படி இது வந்து எங்களோட பாக்ஸ் இப்ப எடுத்துட்டு போற டைம் இல்ல. நீங்க எப்படி எடுத்துட்டு போவீங்கன்னு" சொல்லி கேட்குறான். அப்ப ஹீரோ சொல்றான், "நான் தான் வந்து ஹாங்ஷங் கம்பெனியோட சேர்மன் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு எங்க லாயர் வந்து உங்கள பார்ப்பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமா போறான். இங்க போர்ட் மீட்டிங்க்கு மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. "என்ன ஹூ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சா?" அப்படின்ற மாரி கிம் கேட்கிறப்போ, நம்ம ஹூ சொல்றாரு, "நம்மளுக்குள்ள உள்ள கருப்பாடை வந்து இந்த சிப்ப டூப்ளிகேட்டா ரெடி பண்ணியிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்ப காட்டுறப்போ, அங்க கிம் வாயடைச்சு போறாரு. ஏன்னா ஜாடமாடியா அவர் செஞ்ச தப்பெல்லாம் நம்ம ஹீரோ வந்து எவிடன்ஸோட வச்சிருக்கான். அதோட கிம்மால எதுவும் பேச முடியல. அவன் எப்படி கண்டுபிடிச்சான் பாரு. சின்ன பையன் நம்மளுக்கு டஃப் குடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ, இங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "இதோட போகல. இன்னும் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த சிப்ப செய்றதுக்கு வந்து நம்மளுக்கு இங்க ஆள் சரியா கிடைக்கல. அதுக்கு வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சேர்க்கணும்" அப்படின்ற மாரி இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், "சரி நம்ம புது ஷேர் ஹோல்டர்ஸ வந்து தேடலாம்" அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இங்க வந்திருக்கு. அப்படியே ஹீரோ வந்து கார்ல போயிட்டு இருக்கப்போ, நம்மளுடைய வாங் சொல்றாப்ல, "இங்க ஒரு பொட்டிக் புதுசா தொறந்திருக்காங்க. ஃபாரின் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காம். அவங்க உங்க கேர்ள் ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் நெறைய வாங்கி குடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ உடனே வந்து அந்த பொட்டிக்கு போயிடுறான். அங்க போயிட்டு ஹீரோயினுக்கு ட்ரெஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ட்ரெஸ் ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. "இந்த ட்ரெஸ்ஸ பேக் பண்ணிடுறீங்களா?" அப்படின்னு கேட்கிறப்போ, அந்த லேடி சொல்றாங்க, "அப்படி பேக் பண்ண முடியாது சார். சைஸ் சொல்லுங்க. அதுக்கேத்த மாரி நாங்க எடுத்து குடுப்போம்" அப்படின்னு சொல்றப்போ, "சைஸா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ இங்க திக்கி திணறிக்கிட்டு இருக்கான். "இப்படி இருக்கும், இவ்வளோ கம்மியா இருக்கும்" அப்படின்ற மாரி செய்கையில சொல்றப்போ, இங்க வாங்க பயங்கரமா சிரிச்சுட்டு ஹீரோயின் ஃபோட்டோ காமிக்கிறேன். "இவங்க தான் அந்த லேடி. ஹைட் அண்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. இந்த மாரி ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, ஹீரோயினோட மெஷர்மெண்ட்ட ஃபுல்லாவே பக்காவா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து எடுக்க போயிடுறாங்க. இங்க ஹீரோ கேட்குறான், "அட பாவி! எதுக்குடா ஹீரோயினோட ஃபோட்டோவ உன் ஃபோன்ல வச்சிருக்க? அது போக எதுக்கு அவளோட மெஷர்மெண்ட்ட ஃபுல்லாவே நீ வந்து கரெக்ட்டா சொல்ற? எவ்வளோ தைரியம் இருந்தா என் ஆளோட மெஷர்மெண்ட்ட ஃபுல்லா நீ கரெக்ட்டா சொல்வ" அப்படின்னு சொல்றப்போ, "நான் போய் ட்ரெஸ்ஸ வாங்கிட்டு வரேன் பாஸ் லேட் ஆச்சு" அப்படின்ற மாரி இங்க வாங் தப்பிச்சிடுறான். அதோட காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து இன்னைக்கு வந்து சேரிட்டியோட பார்ட்டிக்கு தான் போறாங்க. அதுக்கு ரொம்ப நேரமா வந்து அவங்க ஜிப் போட ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. போடவே முடியல. பின்னாடி ஒரு கை வந்து சரட்டுன்னு மேல இழுத்து விட்டுருது.
ஹீரோயின் பதறி போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான், "டேய் எதுக்காகடா வந்து சொல்லாம கொள்ளாம உள்ள வந்திருக்க? உனக்கு அறிவே இல்லையா? இப்படிதான் ட்ரெஸ் மாத்துறப்போ வருவீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறா. ஹீரோ அப்படியே முறைச்சிட்டு அவன் போய் கூலா உட்காந்துட்டு சொல்றான், "இது மாரி இந்த வீட்டுக்கு நான் எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போலாம். உனக்கு தெரியும் இல்லையா? அன்னைக்கு நான் சொன்னப்போ பெட்ரூமையும் சேர்த்து தான் சொன்னேன்." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு, "என்னடி என்ன விஷயம்? நீ இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? என்ன சேரிட்டி பார்ட்டிக்கு நீ என்ன வரப்போறியா?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோ கேட்குறப்போ, ஆமான்னு சொல்றா. அப்ப ஹீரோ கீழயும் மேலயும் ஒரு மாதிரியா பார்க்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. அப்படியே பின்னாடி போயிடுறா. அப்ப ஹீரோயின் சொல்றா, "அங்க வர்றதுக்கு ஏழை, பணக்காரவங்க அப்படின்னு வித்தியாசம் இல்ல இல்லையா? ஆஃபீஸ்ல வேலை செய்றவங்க எல்லாருமே அந்த சேரிட்டி டின்னருக்கு வரலாம். அதனால தான் நான் வரப்போறேன்." அப்படின்னு சொல்றப்போ, "சரி யார் கூட வரப்போற? யோயோ கூட தான் நீ வரப்போறியா?" அப்படின்னு கேட்குறப்போ, "இல்ல நான் யோயோ கூட வரல." அப்படின்னு கேட்குறப்போ, "வேற யார் கூட வரப்போறேன்னு?" கேட்டா, "நான் வந்து மோஜோ கூட தான் வரப்போறேன்." அப்படின்னு சொல்றப்போ, இங்க ஹீரோ பயங்கரமா வந்து மொறச்சு பார்க்குறான். பார்த்துட்டு, "அவன் தான் உனக்கு இந்த ட்ரெஸ்ஸ வாங்கி குடுத்தானா?" அப்படின்ற மாரி இவன் கேட்குறான். அப்ப ஹீரோயின் சொல்றா, "எதுக்காக என்ன இவ்வளோ கீழ்த்தனமா நெனைக்கிறீங்க? என்னோட சம்பளத்தில தான் நான் இந்த ட்ரெஸ்ஸ வாங்கிக்கிட்டேன். யார்கிட்டயும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்ல." அப்படின்ற மாரி இவ சொல்றா. ரீசென்ட் டேஸ்ல மோஜோக்கு உன் மேல வந்து அதிகமான அக்கறை வந்த மாரி இருக்கு. 2 பேரும் ரொம்ப ஊர் சுத்துறது, ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட மாரி இருக்கு. நீ என்ன மோஜோவ என்ன லவ் பண்றியா? அப்படின்ற மாரி ஹீரோ டைரக்ட்டா கேட்டர்றான். ஹீரோயின் சொல்றா, "அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அத தவிர எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் ஒண்ணும் அவன் என் கைக்குள்ள போட்டுக்கிட்டு, நான் உன்னுடைய பதவிக்கு எந்த விதமான ஆபத்தையும் வர வச்சிட மாட்டேன். நீ ஒண்ணும் பயப்பட வேணாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இனிமே மூஞ்சிலயே முழிக்காத. உன்ன பார்த்தாலே எனக்கு மூட் ஆஃப் ஆகுது. எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? தயவு செய்து போயிடு." அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் பயங்கரமா ஹீரோவ கரைச்சு கொட்டிட்டு இருக்கா. அதோட ஹீரோவும் வந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் ட்ரெஸ் மாத்தணும்னு சொல்லியிருப்பா. அதோட சரின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். சேரிட்டி டின்னருக்கு வந்து நம்மளோட ஹீரோயினும், மோஜோவும் சேர்ந்து தான் வராங்க. ஹீரோயின் கொஞ்சம் பதட்டமா இருக்கத பார்த்து, "நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. இங்க காசிப் பேசுவாங்க. உன் காசிப்புக்கெல்லாம் ஆமா சாமின்னு போட்டுரு. முடிஞ்சு போச்சு. உன்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கைகோர்த்து வர்றப்போ, ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அவங்க வந்து டிஜிட்டல் ஹோம் பார்த்து தான் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கையில சைடா திரும்பி பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து மோஜோ கூட கை கோர்த்து நின்னுட்டு இருக்கா. இத பார்த்த ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துருது. ஹீரோவ பார்த்தோனே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. இன்னைக்கு இவன் என்ன சம்பவம் செய்ய போறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, இங்க வாங் வந்து நம்ம மோஜோவ பார்த்து சொல்றான், "நீ செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கடா இன்னைக்கு." அப்படின்னு சொல்றப்போ, இங்க மோஜோ சொல்றான், "இன்னைக்கு பார்க்கையில நீ ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கடா. வித்தியாசமா இருக்க." அவனுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லையான்னு கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம வாங்குக்கு கொஞ்சம் கோவம் வருது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிக்கிறப்போ, இங்க ஹீரோக்கு இன்னமும் கோவம் வருது. அவன் கைய பிடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் வில்லிங் நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்ற மாரி இங்க ஹீரோ கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம மோஜோக்கும், வாங்குக்கும் தெரிஞ்சிருச்சு. நம்ம பாஸ் வந்து பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா, "நான் எதுக்கு இங்க வரக்கூடாது? இந்த ஆஃபீஸ்க்கு நானும் ஒரு மெம்பர் தான். அது போக வந்து மோஜோ என்ன இன்வைட் பண்ணா நான் வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றப்போ, இங்க ஹீரோ சொல்றான், "யாருமே தன்னுடைய மொத்த சேலரி காசையுமே செலவு பண்ணி இப்படி ஒரு பிரிட்டியான ட்ரெஸ்ஸ ஒண்ணு போட்டுட்டு சேரிட்டி பார்ட்டிக்கு வரணுன்ற தேவையே இல்லையே." அப்படின்ற மாரி இங்க ஹீரோ சொல்றான். இங்க ஹீரோயின் கோவமா ஏதோ பேச வரப்போ, நம்ம ஹீரோ அப்படியே முறைக்கிறான். ஹீரோயின பார்த்து, "எதுவும் பேசாத வாய மூடுன்ற" மாரி. அதோட ஹீரோயின் கம்முன்ட்டு ஆயிடுறா. இப்ப நடக்கிறதெல்லாம் நம்ம மோஜோ பார்த்துட்டு, "நீ நீ உள்ள போம்மா, யோயோ காத்துட்ருப்பா." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் கோவமா போறா. "ஒரு நிமிஷம் லீவ் இல்லைங்க. வெளிய வந்தா உனக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு தெரியாதா? இவ்வளோ கோவமா போனேன்னா, இருக்கிற எல்லாரும் உன்னைய பத்தி என்ன நினைப்பாங்க? உன் கேரக்டர பத்தி என்ன பேசுவாங்க? உனக்கு எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்க முடியாது." அப்படின்ற மாரி கோவமா சொல்றப்போ, இங்க ஹீரோயின் திரும்ப ஏதோ பேச வரா. நம்ம ஹீரோ அப்படியே கண்ணாலே பார்த்து முறைக்கிறான். "வாய மூடு, எதுவும் பேசாதன்னு" சொல்லிட்டு. இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து, "நான் கிளம்புறேன்." அப்படின்ற மாரி சொல்றா. எனக்கு உடம்பு சரியில்லன்ட்டு. அப்படியே வந்து நம்ம மோஜோ ஹீரோவ முறைச்சு பார்க்குறாப்ல. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சென்ட் ஆஃப் பண்றதுக்கு மோஜோ வந்து, "நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோ அப்ப கூட அவன் கூட தான் போறான் பாரேன் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு டாக்ஸி வருது. 2 பேரும் ஏறி போறப்போ, ஹீரோயின் சொல்றா, "நீ பார்ட்டிக்கு போ. எதுக்காக என் கூட வரேன்னு?" சொல்றப்போ, "உன் கூட தான் நான் இருப்பேன்." அப்படின்ற மாரி 2 பேரும் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடுற இடத்துக்கு போறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ, ஹீரோயின் கேட்குறா, "எதுக்காக நீ நிறைய விஷயம் எனக்காக பண்ற?" அப்படின்ற மாரி கேட்குறா. அப்போ வந்து மோஜோ சொல்றான், "நிஜமாலே என் ஹார்ட்ல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. உன் மேல லவ்ல விழுந்துட்டேன். நீ என் மேல லவ்ல விழுகிற வரைக்கும் உன்ன நான் விட மாட்டேன்." அப்படின்ற மாரி இன்டைரக்ட்டா ப்ரொபோஸே பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஹீரோயின் கொஞ்சம் ஷாக்கா இருக்கு. அப்படியே இருக்கையில ஹீரோயின் கேட்குறா, "எதுக்காக உனக்கும் உங்க அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது? எதுக்கு என்ன ப்ராப்ளம்?" அப்படின்னு கேட்குறப்போ, "எங்க அம்மா வந்து எங்க அப்பாவோட அஃபேர்ல இருந்தாங்க. கல்யாணம் பண்ணல. அப்படி பிறந்த பையன் தான் நானு. அதனால எங்க அப்பாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அதனால வந்து சேரிட்டிக்காக ஒரு சொத்துக்காக தான் என்ன எடுத்து வளர்த்தாரு. என்ன கூட்டிட்டு வந்தாரு. மத்தபடி அவருக்கு என் மேல பாசமே இல்ல." அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கப்போ, இங்க ஹீரோ என்ன பண்றான்னா, பார்ட்டிலேருந்து அவனும் பாதியிலே கிளம்பி வந்துடுறான். ஹீரோயினுக்கு கால் பண்றான். ஹீரோயின் பார்க்குறா. பார்த்துட்டு, "ஹலோ சொல்லுங்க." அப்படின்ற மாரி சொல்றப்போ, ஹீரோ
சொல்றான், "உனக்கு 10 நிமிஷம் தான் டைம். ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு போயிடு. நீ எங்க இருந்தாலும் சரி. நான் வர்றப்போ நீ வீட்ல இருக்கணும். திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்ற மாரி வச்சுக்கிறாத." அப்படின்ற மாரி ரொம்ப ஹார்ஷா பேச ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து நம்மளுடைய மோஜோ கூட இருக்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியும். அதுக்கப்புறம் மோஜோ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறப்போ, "ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டோட ஓனர் வந்து என்ன வர சொல்லிட்டாங்க. கம்பல்சரி நான் இப்ப போய் தான் ஆகணும்." அப்படின்னு சொல்றப்போ, நம்ம மோஜோவே வந்து இந்த தடவ நம்ம ஹீரோயினோட வீடு வரைக்கும் வந்துட்டான். அப்போ வந்து மோஜோ சொல்றான், "பரவால்ல. உன்னை என் வீடு வரைக்கும் நீ அலோவ் பண்ணதே வந்து பெரிய விஷயம்." அப்படின்ற மாரி சொல்றப்போ, "பரவால்ல. இவ்ளோ பெரிய வீட்ல கம்மியா சேலரி வாங்கிட்டு இவ்ளோ பெரிய வீட்ல தங்கியிருக்கன்றப்போ பெரிய விஷயம்னு சொல்றப்போ, "இல்ல அந்த லேண்ட் ஓனர் வந்து எனக்கு நெறைய கண்டிஷன் போட்டு தான் இங்க தங்க வச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்றப்பயே நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துர்றாரு. அது மோஜோவும் பார்த்துடுறாப்ல. அப்ப மோஜோ சொல்றாரு, "இதுதான் உன்னோட லேண்ட் ஓனரா? நான் பார்த்துட்டேன் அவன." அப்படின்ற மாரி நம்ம ஹீரோவ பார்த்து சொல்றப்போ, "இன்னைக்கு வந்ததுல எனக்கு நெறைய ஷாக்குக்கு மேல ஷாக்கு. தாங்கவே முடியல. நெறையா வந்து இன்னைக்கு நீ குடுத்த சர்ப்ரைஸ்லாம் போதுமா? ரொம்ப மனசு நிறைஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து கண்டிப்பா நான் உன்னைய லவ் பண்ணிட்டே தான் இருப்பேன். இனி லவ்ல விழுகுற வரைக்கும் நான் யாருக்காகவும் உன்னை விட்டே குடுக்க மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றான். ஹீரோவையும் சேர்த்து சொல்ற மாரி தான் இருக்கு. "சரி நான் போயிட்டு வரவா?" அப்படின்ற மாரி இவன் கிளம்புறான். பக்கத்துல போய் ஹீரோ கிட்ட, "ஹாய்டா மச்சான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே நக்கலா ஹீரோவ பார்த்து சிரிச்சுட்டு போறான். அப்படியே வந்து 2 பேரும் வீட்டுக்குள்ள போகையில ஹீரோயின் டக்கு டக்குன்னு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சுடுறா. ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வந்து கதவ டப்புன்னு ஒரு அடி அடிக்கிறான். ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறா. "நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நீ வந்து அவன் கூட சேராத. அவன் கூட வந்து நீ சேர்ந்தனா திரும்ப ஒரு ரூமர்ஸ்க்கு நீ ஆளாகுவன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். என் சொல் பேச்ச நீ கேட்கவே மாட்டேங்கிற. என் கண்ட்ரோல்ல தான் நீ இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா என் கண்ட்ரோல்ல மீறி நீ எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்ட." அப்படின்ற மாரி இங்க பயங்கரமா ஹீரோ திட்டுறப்போ, ஹீரோயின் பதிலுக்கு பேச ஆரம்பிச்சுட்டா. "நீ சொல்ற மாரி தான் நான் கேட்கிறேன். உன் பேச்சுக்கு மீறி நான் எதுவுமே நடக்கல. என்னை எல்லா இடத்துலயும் வச்சு அவமானப்படுத்துறீங்க. என்ன ஒரு மனுஷியா கூட யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க. அம்மான்னு நினைக்கிறவங்க கூட நான் உண்மையான பாசம் காட்டுறத கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க அப்பா இறந்து போனதுக்கு கூட யாரும் ரீசன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன தேவைப்படுறப்ப எல்லாரும் கண்ட்ரோல் பண்றீங்க. தேவைப்படுறப்ப அசிங்கப்படுத்துறீங்க பொது வெளியில வச்சு." அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் வந்து ரொம்ப வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சுட்டா. அதுக்கப்புறம் வந்து "எனக்கு வாழவே பிடிக்கல. நான் எதுக்கு தான் இந்த உலகத்துல உயிரோட இருக்கிறேன்னே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பயங்கரமா அழுகுறா. இங்க ஹீரோவுக்கு அத பார்க்கவே முடியல. டக்குன்னு "எந்திரி" அப்படின்ற மாரி சொல்றப்போ, ஹீரோயின் கைய தட்டி விடுறா. "நீ தொடாதடா பாவி! எல்லாம் உன்னால தான்டா." அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோவும் வந்து வலுக்கட்டாயமா ஹீரோயின வந்து எழுப்புறான். எழுப்பிட்டு ஹீரோயின ஹக் பண்றான். "அழுகாத" அப்படின்ற மாரி சொல்றான். அப்புறம் ஹீரோயினுக்கு இன்னும் அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. பயங்கரமா அழுகுறா. ஹீரோவால ஹீரோயின் அழுகுறத வந்து தாங்கிக்கிறவே முடியல. ஏன்னா உண்மையால லவ் பண்றான் இல்லையா ஹீரோயின. அதுக்கப்புறம் அவன் அப்படியே ஆறுதல் பண்ணிட்டு அப்படியே ஹீரோயின போய் தூங்க வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தூங்குறப்போ பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு, சரி இவ தூங்கிட்டா நம்ம போலான்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கைய வந்து புடிச்சுக்கிறா. ஹீரோக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. அப்படியே ஹீரோயின் பக்கத்துல போய் உட்கார்றான். அவ தூங்குறதே அப்படியே பார்த்துட்டு அவ ஃபேஸ லைட்டா டச் பண்றான். அதோட லிப்ஸ டச் பண்ணிட்டு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின பார்த்துட்டு அப்படியே ஹீரோயின் கூடயே அந்த ரூம்லயே வந்து தூங்கிடுறான். காலையில ஆயிடுது. இன்னமும் 2 பேரும் எந்திரிக்காம தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஹீரோவுடைய ஃபோன் அடிக்குது. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃபோன்னு நெனச்சு அந்த ஃபோன வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு, "ஹலோ யார் பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி பேச, அந்த பக்கம் பேசுறது யாருன்னா ஹீரோவுடைய அம்மா. இந்த குரல கேட்டுட்டு அவங்க ஷாக்கா, "யார்டி நீன்னு?" சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோயின் தெரிஞ்சிருச்சு. "நீங்களாம்மான்னு?" சொல்லி கேட்கிறப்போ, இங்க ஹீரோ எந்திரிச்சிட்டு டக்குன்னு ஃபோன பிடுங்கிட்டு, "அம்மா சொல்லுங்கம்மான்னு" சொல்றப்போ, "வீட்டுக்கு வந்து தொல உனக்கு இருக்கு." அப்படின்ற மாரி அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. ஹீரோ கிளம்பி போறப்போ, ஹீரோயின் கேட்கிறா, "நீ எதுக்குடா என் ரூம்ல நைட் இருந்தன்னு?" சொல்லி கேட்டா, "நீ தானே கைய புடிச்சு நைட் வந்து இங்கேயே இருன்னு சொன்ன. அதுக்காக தான் இருந்தேன். நல்லா யோசிச்சு பாரு. உன் மக்கு மண்டைக்கு வந்து தோணும்." அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற மாரி யோசிக்கிறப்போ, இங்க ஹீரோ கிளம்பி போறான். இதோட இந்த எபிசோட் இங்க முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.